வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம். நம்ம கார்த்தியும் ரேவதியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட அவங்க கிட்ட சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள, ஏற்காடு ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரேவதியோட கையில் லைட்டாக அடிபட்டு கட்டு போட்டிருக்கு. இதை பார்த்துட்டு சாமுண்டீஸ்வரி ஷாக் ஆகி, ரேவதி என்ன ரேவதி கையில் கட்டு போட்டிருக்கு அப்படின்னு. அப்பன்னு பார்த்து சந்திராவும் அந்த இடத்துக்கு வராங்க. ராஜராஜா, மல்லிகா எல்லாரும் வராங்க. அதே நேரம் பார்த்து நம்ம சந்திரா வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, ரேவதியோட கையில் கட்டு போட்டிருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ என்ன இது, ரேவதியோட கையில் இவ்வளோ பெரிய கட்டு போட்டிருக்கு, உன் பொறுப்பில் தானே நாங்கள் ரேவதியை அனுப்பினோம், இப்படி அவ கையில் காயம் படுற மாதிரி என்ன நடந்துச்சு, ரேவதி எந்த பிரச்சனையில சிக்கனா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, ரேவதி எந்த பிரச்சனையிலையும் சிக்கலை, ரூம்ல நடந்து போகும் பொழுது வலிக்கு விழுந்துட்டா. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி, அப்படியா ரேவதி ஒழுங்கா நடக்கக்கூடாதா, ரேவதி சொல்றாங்க, அம்மா நடந்து போகும் பொழுது லைட்டா ஸ்லிப் ஆகிருச்சுமா, இதெல்லாம் எதேச்சியா நடக்கிறது தான், இது ஒன்றும் பெரிய காயம் இல்லை, லைட்டாக தான் காயம், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம்மா. அதே நேரம் சந்திரா சொல்கிறாங்க, அக்கா எனக்கு என்னமோ இது இவ கீழே விழுந்த மாதிரி வந்த காயம் மாதிரி தெரியல, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, இந்த டிரைவரை விசாரி. சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா உனக்கு ஆரம்பத்துலேருந்தே ராஜாவை பிடிக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்காக தொட்ட 90க்கும் நீ டிரைவர் ராஜாவையே இப்படி பழி சொல்லிக்கிட்டே இருக்கிறது சரியில்லை, சரியா. இது கேட்டதோட நம்ம சந்திரா ரொம்ப இரிட்டேட் ஆகுறாங்க. அப்பதான் ராஜராஜா சொல்றாரு, ஆமா சந்திரா, நீ தொட்ட 90க்கும் ராஜாவையே நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, என்ன எல்லாரும் நம்ம பக்கம் திரும்புறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு டயர்டா இருக்கு, நான் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரேவதி நேராக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தியை நேராக ரேவதி கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல ரேவதி கேட்குறாங்க, இப்போ எதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்கிற. கார்த்தி சொல்கிறாரு, இல்லை அத்தை கேட்டப்போ இது மாதிரி கீழே விழுந்து அடிபட்டதுன்னு சொன்னேன், அதுக்கும் எதுவுமே சொல்லாமல் சரின்னு சொன்னியல்ல, அதுக்கு தான். அங்கே என்ன நடந்துச்சோ அதை சொல்லாமல் மறைச்சியல்ல, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கிட்ட மறைக்கணும்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை, என்ன பண்ணுறது, ஒருவேளை எனக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அம்மா ஒன்றை தான் சும்மா விட மாட்டாங்க, அதான் பாவம் பொழைச்சி போகட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் அமைதியாக இருந்தேன். உடனே கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே ரொம்ப நன்றிங்க. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இங்கே பாரு, என்னை கடத்திட்டு போனவங்களை பற்றி உனக்கு எப்படி தெரியும், எப்படி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த. கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாரு, அதை பற்றி என்னால் இப்போ எதுவும் பேச முடியாது, அதனால நீ போயிட்டு உன்னோட வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இதை கேட்டதோட ரேவதி டென்ஷன் ஆகுறாங்க. கார்த்தி அங்கேருந்து வெளியில் வராரு. மயில் வாகனமும் நம்ம ராஜராஜாவும் அங்கேருந்து ஓடி வராங்க. மயில் வாகனம் ராஜராஜாவை பார்த்து, மாமா கார்த்தி ஏற்காடு ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கான், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வராங்க. அப்போ கார்த்தி நினைக்கிறாரு, இந்த விஷயத்த மாமா கிட்ட சொல்லுவோம், நாளை பின்ன ரேவதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா மாமா காப்பாற்றுவார் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ராஜராஜா வந்துட்டு நேராக கார்த்தியை பார்த்து, மாப்பிள்ள ஏற்காடு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்களே எப்படி இருந்துச்சு, ரேவதிக்கு உங்கள் மேலே இருந்த கோபம் போயிருச்சா. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, எங்க மாமா, ரேவதிக்கு என் மேலே உள்ள கோவம்லாம் எதுவும் போகலை. அது கேட்டதோட மயில் வாகனம் சொல்கிறாரு, மாப்பிள்ள ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனீங்களே, அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ரேவதி உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டா அப்படின்னு நினச்சோம். அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, அதெல்லாம் ரேவதி இன்னும் மன்னிக்கலை, இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ மயில் வாகனம் கேட்குறாரு, சம்பவமா, ரேவதியோட கையில் அடிபட்டிருக்கே, அப்போ அது உண்மையாகவே ரேவதி கீழே விழலையா.
கார்த்தி சொல்றாரு, அது ரேவதி கீழே விழுந்த காயம் கிடையாது, ரேவதியை யாரோ கடத்திட்டாங்க. இது கேட்டதோட ராஜராஜா அதிர்ச்சியாகி, மாப்பிள்ள இந்த இடத்துல நின்று பேச வேணாம், தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும், வாங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு நேராக மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதோட மயில் வாகனம் கேட்குறாரு, ஏன் மாமா கார்த்தியை மாடிக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க? மயில் வாகனம் சொல்கிறாரு, இந்த விஷயத்தை பற்றி மட்டும் சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வந்துச்சு, கண்டிப்பாக அவள் சும்மா விடமாட்டா. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மாமா அப்படின்னு. அதே நேரம் நம்ம மயில் வாகனம் சொல்கிறாரு, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள பிரச்சனை நடந்துச்சு? அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அந்த மாயா இருக்கால அவளும் அங்கே வந்துட்டா, நான் எப்படியோ ஏற்காடு ட்ரிப்பு போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சு நேராக அவளும் அந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தா. நான் நைட்டு ரேவதிக்கு பயங்கரமான தலைவலி, காலையில் மாத்திரை வாங்கலாம் அப்படின்னு ரேவதி போனான். நான் அப்போவே வரேன்னு சொன்னேன், ஆனால் ரேவதி கேட்கல. ரேவதி கடைக்கு போயிட்டு டேப்லெட் வாங்கிட்டு வர நேரத்தில் ரேவதி தனியாக வரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மாயா ரவுடிகளை வச்சு ரேவதியை கடத்திட்டா. ரேவதியை கடத்தி வச்சுக்கிட்டு மகேஷை விட சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணா. ஆனால் எனக்கு தான் மகேஷ் எங்கே இருக்கான் அப்படிங்கிறதே தெரியாதே. மயில் வாகனம் கேட்குறாரு, ஆமாம் மாப்பிள்ள, உனக்கு எப்படி மகேஷ் எங்கே இருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரியும்? அந்த மாயா என்ன லூஸா? அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, இருங்க மாப்பிள்ள, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கேட்போம், அடுத்து என்ன மாப்பிள்ள நடந்துச்சு? கார்த்தி சொல்கிறாரு, நான் எப்படியோ ரேவதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போயிட்டேன். அங்கே போயிட்டு ரேவதியை எப்படியோ காப்பாற்றிட்டேன், ரேவதியை ஜஸ்ட் மிஸ்ஸில் காப்பாற்றிருக்கேன். இது கேட்டதோட ராஜராஜா நம்ம கார்த்தியோட கையை பிடிச்சி, மாப்பிள்ள என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, மாமா ரேவதி மலை முகடில் மாட்டிக்கிட்டு இருந்தா, கடைசி நேரத்தில் நான் எப்படியோ போயிட்டு காப்பாற்றிட்டேன், இல்லைன்னா ரேவதி இப்படி உயிரோடவே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டா. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்கிறாரு, கார்த்தி மாப்பிள்ள இது கேட்கும் பொழுதே எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குது, அந்த நேரம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இதனால தான் ரேவதியோட கையில் அடிபட்டிருக்கு, இந்த விஷயத்தை பற்றி அத்தைக்கிட்ட சொன்னால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும், அதுவும் மாயா தான் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆகிரும். அப்போ மயில் வாகனம் கேட்குறாரு, மாப்பிள்ள நீ தான் அந்த மகேஷை கடத்தலையே, அப்புறம் எதுக்கு அந்த மாயா உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறா? கார்த்தி சொல்கிறாரு, ஒன்று நான் இல்லைன்னா அத்தை, ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தன் தான் மயில் வாகனம் மகேஷை கடத்தி இருக்கணும் அப்படின்னு அந்த மாயா சந்தேகப்படுறா, அதனால தான் ரேவதியை கடத்தி வச்சுக்கிட்டு என்னை மிரட்டுனா. எனக்கு எதுவும் தெரிஞ்சாதான் நான் கண்டிப்பாக மகேஷை விட்டுருப்பேனே, ஆனால் மகேஷ் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் அத்தைக்கிட்டேயும் கேட்டுட்டேன், மகேஷை நீங்கள் கடத்தி வச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஆனால் அத்தை இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் நினைக்க வேணாம், இதை தூக்கி தூர போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்க மாப்பிள்ள அப்படின்னு அத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு வேறு வழியும் தெரியல, நானும் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் அந்த மாயா ஏற்காடு வரைக்கும் இப்படி பயமுறுத்துவா அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி அந்த பக்கமாக வராங்க. 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத சாமுண்டீஸ்வரி கவனிக்கிறாங்க. அப்போ ராஜராஜா சொல்கிறாரு, மாப்பிள்ள ரேவதியோட உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி மாப்பிள்ள. அப்பன்னு பார்த்து சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துக்கு என்ன 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, ரேவதியோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றின்னே சொல்கிறீங்க, என்ன ஆச்சு? அப்போ மயில் வாகனம் சொல்கிறாரு, அத்தை அந்த மாயா இருக்கல்ல நம்ம பொண்ணு ரேவதியை கடத்தியிருக்கா. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு நம்ம கார்த்தி. மயில் வாகனத்தை பார்த்து சும்மா இருங்க அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் சொல்கிறாரு, மாப்பிள்ள நீங்கள் சும்மா இருங்க, நாளை பின்ன ரேவதிக்கு இதனாலேயே ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, நீங்கள் அமைதியாக இருங்க மாப்பிள்ள. அத்தை இத்தனை நாளும் அந்த மாயா நம்மளுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நீங்கள் தான் சீக்கிரம் ஒரு முடிவு கட்டணும். அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு அந்த மாயா ரேவதியை வீட்டுக்கு கூப்பிட்டு எப்படியாவது மகேஷுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணா. ஆனால் நம்ம பொண்ணு ரொம்ப நல்லவன், இது மாதிரியெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி அந்த மாயாவை எச்சரித்தா. ஆனால் இந்த மாயா இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளா, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அவளை சும்மா விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கேட்டதோட ராஜராஜன் சொல்கிறாரு, ஈஸ்வரி நீ உனக்கு அந்த மாயா எப்படிப்பட்டவ அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும்ல, நீ ரேவதி கிட்ட சொல்லி புரிய வையு, அப்போ தான் அவள் மாப்பிள்ளை கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழுவா. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அதான் ஏற்காட்டில் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களே. அப்போ நம்ம ராஜராஜா சொல்கிறாரு, எங்கத்த அவங்க 2 பேரும் எலியும் பூனையுமா தான் இருந்திருக்காங்க, ஃபோட்டோ ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா எடுத்தது,
மற்றபடி ரேவதிக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ நம்ம ராஜராஜன் சொல்கிறாரு, சாமுண்டீஸ்வரி, நீ உண்மையை சொல்லாமல் ஒவ்வொரு நேரமும் டிலே பண்ணும் பொழுதும் நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, சரி நான் எப்படியாவது ரேவதி கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு சாமுண்டீஸ்வரி இங்கேருந்து போயிட்டு நம்ம ரேவதியை பார்க்குறாங்க. அப்போ தான் ரேவதி கேட்குறாங்க, என்னம்மா சொல்லுங்கம்மா, ஏதாவது என்கிட்ட பேசணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ரேவதி உன்கிட்ட ஒரு முக்கியமான உண்மையை நிரூபிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ரேவதி கேட்குறாங்க, என்ன உண்மைம்மா? அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீ டிரைவர் ராஜாவை கெட்டவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கியல்ல, அவர் நல்லவர் தான். அவராக ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு எந்த திட்டமும் போடலை. நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்படி பண்ணாரு. அதுவும் நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக தான் உன் கழுத்தில் தாலி கட்டினாரு. அவர் ஒன்று அடையணும் அப்படிங்கிறதுக்காகலாம் ஒன்றும் தாலி கட்டலை, சரியா? இது கேட்டதோட ரேவதி சொல்கிறாங்க, நீங்கள் இதையே தான் சொல்கிறீங்க, ஆனால் என்னால் சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க. அவள் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ வா அப்படின்ட்டு நேராக ரேவதியை கூட்டிக்கிட்டு மல்லிகா டாக்டர் கிட்ட போகிறாங்க. மல்லிகா டாக்டரை பார்த்துட்டு டாக்டர் அப்படின்னு சொல்ல, டாக்டர் நேராக சாமுண்டீஸ்வரியையும் ரேவதியையும் பார்த்துட்டு, வாங்க ரேவதி, உன்னோட கல்யாணத்துக்கு தான் என்னால் சரியான நேரத்தில் வர முடியல, சாரி ரேவதி. ரேவதி சொல்கிறாங்க, பரவாயில்ல டாக்டர். அப்போ சாமுண்டீஸ்வரி மல்லிகாவை பார்த்து, மல்லிகா, உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ தான் அந்த டிரைவர் ராஜா இருக்காருல்ல, அவர் ஒன்றும் ரேவதியை கட்டாயப்படுத்தி ஒன்றும் கல்யாணம் பண்ணலை இல்லை. இது கேட்டதோட மல்லிகா சொல்கிறாங்க, அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி. என்னைக்கு அந்த மாயாவும் அந்த மகேஷும் தவறான தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, அப்பையிலேருந்தே எப்படியாவது நம்ம ரேவதியோட லைஃப்பை காப்பாற்றணும் அப்படின்னு எவ்வளோ போராடினார் தெரியுமா? இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க? அன்னைக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து சொல்லும் பொழுது என்ன சொன்னீங்க நீங்கள்? இது மாதிரி எனக்கும் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன இப்படி சொல்கிறீங்க? இதை கேட்டுட்டு நம்ம மல்லிகா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா தான் வந்துட்டு இது மாதிரி உண்மையை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்தா. இல்லைன்னா நான் எப்போவும் வந்துட்டு உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன். அதுக்கு ரேவதி கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் உண்மையை சொல்லாமல் மறைச்சிங்க? அதுக்கு மல்லிகா சொல்கிறாங்க, எல்லாம் உங்கள் அம்மாவால் தான். இது மாதிரி முன்னாடியே உண்மையை சொல்லிட்டா அந்த பரமேஸ்வரி பாட்டி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு பயந்து என்கிட்ட உண்மையை சொல்ல வேணான்னு சொல்லிட்டா. அதனால தான் உண்மையை சொல்லலை. இங்கே பாரு, சாமுண்டீஸ்வரி இங்கே வரேன்னு சொன்னதோடையே மாயா மகேஷோட ரிப்போர்ட்ஸை கூட கையில் வச்சுருக்கேன், இங்கே பாரு ரிப்போர்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸை காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்ஸை பார்த்ததோட ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதில் மாயோட பேரும் மகேஷோட பேரும் இருக்குது. அதை பார்த்ததோட ரேவதிக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. அப்போ ரேவதி கேட்குறாங்க, அம்மா இத்தனை நாளும் அப்போ நீங்கள் சொல்கிறது உண்மையா? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, இத்தனை நாளும் அந்த டிரைவர் ராஜா சொன்னது உண்மை. அவனை இத்தனை நாளும் நீ தப்பானவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தியல்ல, அவன் ரொம்ப நல்லவன் தான். எப்படியாவது உன் லைஃப்பை அந்த ரேவதிக்கு மாயா மகேஷ்கிட்டேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு எப்படியெல்லாம் போராடி இருக்காரு தெரியுமா? ஆனால் அவரை போயிட்டு நீ தப்பாக நினச்சிட்ட. அவர் இத்தனை நாளும் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணியிருக்காரு. இது கேட்டதோட ரேவதிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் மல்லிகா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உங்ககிட்ட காமிக்க வேண்டிய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டோம். இப்பயாவது நீ நம்புவனே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இவ்வளோ ரிப்போர்ட்ஸை காமிச்ச பிறகு என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, சரி வாங்கம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, எப்பயாவது மாப்பிள்ளை நல்லவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே இல்லை. அப்ப ரேவதி சொல்றாங்க, இப்ப புரியுதுமா, இந்த அளவுக்கு நான் அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன், திட்டிருக்கேன். ஒரு வகையிலையும் அவர் வந்து என்னை வெறுத்ததே கிடையாது. இப்படி ஒரு நல்ல மனுஷனா நான் ரொம்ப மோசமா நினைச்சிட்டேனே அப்படின்னு சொன்னதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி விடு, இப்ப கூட உனக்கு நேரம் இருக்கு. அவர் கண்டிப்பா உன்னை என்னைக்குமே தப்பா நினைக்க மாட்டாரு. அதனால நீ அவர்கிட்ட இப்பயே வந்துட்டு அவரு கூட சேர்ந்து வாழ ஆரம்பி. இதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இருக்காருல்ல, அவரை காமிக்கிறாங்க. அவர் வீட்டுல இருக்கும் பொழுது ரேவதியும் சாமுண்டீஸ்வரியும் வராங்க. வந்துட்டு ரேவதி நேரா கார்த்தியை பாக்குறாங்க. கார்த்தியை பார்த்துட்டு,
ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்திக் கேட்குறாரு, இப்போ எதுக்கு நீ தேங்க்ஸ்ன்னு சொல்கிற? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஒரு கேவலமான வாழ்க்கைக்குள்ள நான் போக பார்த்துட்டேன். ஆனால் என்னை வந்துட்டு நீ காப்பாற்றிருக்க, ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, உங்களுக்கு உண்மை தெரியுமா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத என்கிட்ட நிரூபிச்சிட்டாங்க. இத்தனை நாளும் உங்களை நான் ரொம்ப மோசமாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, சரி பரவாயில்ல, அந்த மாயா மகேஷ் பற்றின உண்மை தெரிஞ்சிருச்சுல்ல, எனக்கு அது போதும். இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படிங்கிறாங்க. அப்புறமா சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இதை தான் ரேவதி நான் இத்தனை நாளாக எதிர்பார்த்தேன். அந்த மாயா மகேஷ் பற்றின உண்மைகளை உங்ககிட்ட எப்போ சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீ ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த பிறகு சொல்லலாம்னு நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு. ஹனிமூனுக்கு போறதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கணும். இடையில அந்த மாயா வேற உன்னை கடத்தி உன்னை காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்றீங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ள உன்கிட்ட சொல்லலையா? அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா சொல்லலையே. அப்பதான் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை கடத்தினதே அந்த மாயாதான். உன்னை கடத்திட்டு போயிட்டு மகேஷை விட சொல்லி கார்த்தியை நம்ம ராஜாவை ப்ரெஷர் பண்ணியிருக்கா. ஆனா அவருக்கு தான் தெரியாதே மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு. அதனால அவர் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால என்ன திருமணம் பண்ணியிருக்கா, இது மாதிரி இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நீ எழுதின மாதிரி ஒரு லெட்டரை எழுதி எடுத்து வச்சுட்டு நீ வந்து தானாவே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்ட அப்படின்னு, இது எல்லாத்துக்கும் காரணம் நானும் இந்த ராஜாவும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரையும் வந்து அவளா கிரியேட் பண்ணிட்டு எங்க மேல பழி போடுறதுக்கு அவ பிளான் பண்ணிட்டா. இது கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மாயா இந்த அளவுக்கா பிளான் பண்ணாங்க? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அவ இதை விட அதிகமாவே பிளான் பண்ணியிருக்கா. அதை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ரேவதி, இப்ப சொல்றேன், ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட கோவம் எல்லாத்தையுமே விட்டுட்டு ராஜாவை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழு. இது கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதியோட நெத்தியில முத்தம் கொடுத்து இனிமே நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி கார்த்தியை பார்த்து, இத்தனை நாளா உன்கிட்ட நான் ரொம்ப வெறுப்பா நடந்துகிட்டேன், என்னை மன்னிச்சிரு. கார்த்தியும் பரவாயில்ல அப்படிங்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இத்தனை நாள் யாரு ஒண்ணு சேரக்கூடாது அப்படின்னு நினைச்சோமோ அவங்கள இந்த சாமுண்டீஸ்வரி சேர்த்து வச்சுட்டாளே. ரேவதி கிட்ட கண்டதையும் சொல்லி எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் பகையை உண்டாக்கி விடலாம் அப்படின்னு நினைச்சா இங்க நான் நினைச்சதை விட வேற எது நடக்குது அப்படின்னு சந்திரா டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னுமே புது புது அப்டேட்ஸை நம்ம அப்கமிங் சேனல்ல பார்க்கலாம். ஸோ அடுத்து என்ன நடக்கும், என்னெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.